இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். பாவத்துக்கு விலையின்றி நாம் விற்கப்பட்ட சூழ்நிலையில் கிடைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். யாரு விலைக்குரிய? நம்முடைய சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அது மீட்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது மாத்திரம்தான் நம்மளை மீட்கப்படும். சீயோன் குமாரத்தியே, உன் கட்டுகளை அவிழ்த்து, உன் கழுத்துல இருக்கிற கட்டுகள் அறுத்து போட்டும் அப்படின்னு சொல்ல. கட்டுகள் எதெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமோ, சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமோ, பாவ கட்டுகள்ல சிக்கி இருக்கிற நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டுமாய் எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுகிறது போல எழுந்திரு. இல்லைன்னா அப்படியே தான் இருக்க முடியும், அப்படியே தான் படுத்திருக்க முடியும். ஒரு சோர்வான ஒரு இருதய, சோர்வான ஒரு புத்தி, அப்படியே ஒரு மந்தமான ஒரு காரியத்துக்குள்ளதான் இருக்க முடியும். அந்த உணர்ந்தறி தூசியை எப்படி நம்ம உதறிட்டு எந்திரிக்கிறோமோ, அப்படி எழுந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, எந்தெந்த இடத்துல அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற, ஆண்டவருக்கு கொடுக்காத மகிமையை வேறெங்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம், அது பூரா அடிமைத்தனத்தின் ஆவிகள். நேரத்தினாலும் சரி, பணத்தினாலும் சரி, எந்தெந்த காரியத்துல நாம் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை யூகித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் தூசியை உதறி போட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எந்த இடத்துல நம்ம சிறைப்பட்டு போனோமோ, சீயோன் குமாரத்தியே எழுந்துரு, சிறைப்பட்டு போன இடத்தை கண்டுபிடின்னு சொல்றாரு. எந்த இடத்துல பாவ கட்டுல நம்ம விழுந்திருக்கிறோம், டிவின்ற ஒரு மோகத்துல விழுந்திருக்கிறோமா, போன்ன்ற ஒரு மோகத்துல விழுந்திருக்கிறோமா, விக்கிரக ஆராதனை என்ற மோகத்துல நம்ம விழுந்திருக்கிறோமா, ஏதோ ஒரு காரியம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, ஆண்டவருக்கும் எனக்கு உள்ள நெருக்கத்தை தூரப்படுத்தி வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியம், உலகத்தினுடைய காரியம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்க, பணம் என்ற ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். நமக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் நமக்கு அடிமையா இருக்கிறது. பிரியமான, அது அடிமைப்படுத்த, அதான் சிறை இருப்புன்னு சொல்லப்படுகிறது. சிறை இருப்பு, அதை நம்ம சிறையில சிக்கி கொண்டு இருக்கிறோம், வெளியே வர முடியாதபடிக்கு. ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கிறது போல எழுந்துரு அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப பாருங்க, எப்படி நம்ம விலை இல்லாம பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனோமோ, அதே போல பணமின்றி நீங்க மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். நமக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவராக இயேசு நம்மளை அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் மீட்டு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் வரும் பொழுது அந்த பாவ கட்டுகள் நம்மை அறுத்து தூரப்படும். பிரியமானவர்களே, பணமின்றி நீங்க மீட்கப்படுகிற நாட்கள் வந்து கர்த்தர் சொல்லுகிறார். அதை அறிந்து கொண்டோமானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்த சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்ற உணர்வு எனக்குள்ளும் உங்களுக்குள் வறுமையானால் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும் என்பதில் ஒரு நாளும் அதுல மாறுபாடு கிடையாது. பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை, பணம் இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எப்ப பார்த்தாலும் தரித்திரியம், இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருக்கிறோம். பார்த்தீங்களா, தேவ சமூகத்துக்கு போவதற்கு நமக்கு மனமில்லாதவர்களாய், எல்லா பாரம் உண்டு, எல்லா நெருக்கங்கள் உண்டு, மனிதன்கிட்ட நம்ம போய் முறையிடுகிற காரியங்களை தெய்வ சமூகத்துக்கு போய் போராடுவதற்கு, தேவ சமூகத்துல போய் அதை சொல்லுவதற்கு மனசற்றவர்களாய் நாம் எப்படி செய்யணும், ஒரு புத்தியற்றவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், தூசி உதறி விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லி, எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னார். உடனே எழுந்து கடந்து போனார், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். உன் படுக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போன்னு சொன்னார். சொன்னதுமே தூக்கி எறிந்து விட்டு நடந்து போறார். இங்க தூசியை உதறி போடுவது போல எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. கட்டுகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும்.
ஆண்டவரை பார்க்கும்படியே நீங்கள் எழுந்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக பாவத்து நிமித்தமாய் அடிமைப்படுத்தி விட்டுருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் நம்மளை சோர்வுக்கு நேராக தள்ளும், ஏதோ ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட காரியம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவை நோக்கி பார்க்கணுன்ற எண்ணமற்ற சூழ்நிலை, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், தெய்வத்தை நோக்கி பார்க்கணுன்ற எண்ணம் அவன் இருதயத்துக்குள் வராத பட்சத்தில் ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் சொல்ல முடியாது. உலகம் நம்மை நெருக்கி கொண்டேதான் இருக்கும். தூசிய உதறி போல எழுந்து தேவ சமூகத்திலே போவீர்களானால் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பெரிய ஒருவேளை நம்ம அப்படியே முடங்கி கிடக்காதபடிக்கு ஆண்டவர் என்னை ரத்தத்தின் கிரயத்தினால மீட்டிருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வு எனக்குள்ள உங்களுக்குள் வருமையான உணர்வு வரணும். இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த உணர்வு வரணும். எந்த பாவத்தையும் மன்னிக்க அவருடைய ரத்தம் சுத்திகரித்து நம்மை சுத்தப்படுத்தும். பிரியமானவரே, மனுஷன் மன்னிக்க முடியாது. மனுஷன் பார்த்தா நம்மள ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். அவர் ரத்தத்தினால வீட்டுக்கு மகனே மகளே வா என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க மனுஷன் மன்னிக்க முடியாத, மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, இயேசு மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, வா மகனே என்று சொல்லுகிறார். ஒருவேளை பணமின்றி நீங்க மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அவர் நமக்காய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார் என்ற உணர்வு வரணும் நமக்குள்ள. இந்த உணர்வை நீங்க இருதயத்துல பார்த்து எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்ற உணர்வு, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டிருக்கிறார் என்ற அந்த பார இருதயத்துக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பாடுகள்லாம் வெளியே போயிடும். பெரியவர்கள் அவரை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள் வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, பாவத்துல சிக்கி இருக்கோம். ஆண்டவரே, விலையின்றி நாங்கள் பாவத்துல மாட்டிக்கொண்டோம். ஆண்டவரே, பணமின்றி எங்களை மீட்டுக் கொள்வீர் என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்க சிறையின் அனுபவத்தில் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை மீட்டுக் கொள்ளட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.